சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: மக்களை தூக்கியடிக்கும் லாலா புயல், கடும் இருளில் பல்லாயிரம் மக்கள், திடீரென இருளில் மூழ்கிய நகரங்களால் மக்கள் பதட்டம். அதாவது ஹவாயை உலுக்கும் லாலா சூறாவளி பேரளவில் பிக் ஐலண்ட், இருளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள். இந்தோனேஷியாவை தாக்கிய பயங்கர நிலநடுக்கத்தின் எதிரொலியால் 51 பேர் இதுவரையில் பலி, 1300க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். காட்டுத்தீ புயல்களை ஆய்வு செய்ய நாசா ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். பசிபிக் பெருங்கடலின் உருவான லாலா சூறாவளி தற்போது கடுமையான வெப்பமண்டல புயல், காற்று மற்றும் பெருமழையுடன் ஹவாய் தீவுகளை பதம் பார்த்து வருகின்றது. புயலின் சீற்றத்தால் கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. மரங்களும் மின்கம்பங்களும் வேரோடு சாய்ந்துள்ளன. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்சாரமின்றி கடும் இருளில் தவிக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். புயல்கள் தொடர்பான விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதாவது நேற்று மாலை ஹவாய் மாநில ஆளுநர் இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் புயலால் ஏற்பட்ட கார் விபத்து ஒன்றில் ஒருவர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தினார். மேலும் மாநிலம் முழுவதும் இதுவரையில் 19க்கும் மேற்பட்ட கட்டிடங்களின் கூரைகள் பலத்த காற்றினால் தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்துள்ளன. மின் உள்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பலத்த சேதம் காரணமாக 60,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றார்கள். புயல் கரையை கடக்கும் செயல்முறை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் மீட்புப் பணிகளிலும் சீரமைப்பு பணிகளிலும் கடும் பின்னடைவும் ஏற்பட்டுள்ளது. ஹவாய் ஹவுண்டியின் தற்காலிக குடிமை பாதுகாப்பு நிர்வாகி இது பற்றி கூறுகின்ற போது, நேற்றிரவு நேரடி காணொலி பதிவொன்றில் தீவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அவதானிக்க முடிந்ததாகவும், சாலையில் சென்ற வாகனங்கள் வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டதாகவும், அவற்றில் இருந்த மக்களை மீட்கும் பணிகள் அவசர கால மீட்புக் குழுவால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக சூறாவளி எச்சரிக்கை இன்னமும் விலக்கப்படவில்லை என்றும், மக்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்கள் மற்றும் அரசால் அமைக்கப்பட்ட தங்குமிடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். எங்கள் தீவு மிகப்பெரியது, ஆனால் இங்குள்ள சமூகங்கள் சிறியவை மற்றும் ஒன்றனொன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டவை. தயவு செய்து உங்கள் அவசரகால பெட்டிகளை தயார் நிலையில் வையுங்கள். முதியவர்களை அண்டை வீட்டாரையும் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய சூறாவளி மையம் வெளியிட்ட தகவல்களின்படி, நேற்றிற்கு முன்னதாக வகையொன்று சூறாவளியாக வலுப்பெற்று லாலா இன்று உள்ளூர் நிலப்படி மாலை 5 மணியளவில் ஹவாயின் பிக் ஐலண்ட் பகுதிக்கு மிக அருகில் வந்தது. அப்போது புயலின் மையப்பகுதியான கன்சுவர் தீவின் தெற்கு முனையிலிருந்து வெறும் 30 மைல் தொலைவில் உரசி சென்றது. இதன் காரணமாக மணிக்கு 80 மைல் வேகத்தில் வீசிய சுழல் காற்று தெற்கு பகுதிகளை தலைகீழாக புரட்டி போட்டது. ஹவாய் தீவுகளின் வரலாற்று பதிவுகளை பொறுத்தவரையில் ஒரு புயலின் மையப்பகுதி நேரடியாக நிலத்தை கடப்பது என்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும். 1950களில் நவீனகால பதிவுகள் தொடங்கப்பட்டதிலிருந்து ஹவாய் தீவுகளை ஒரு சில புயல்கள் மட்டுமே நேரடியாக தாக்கியிருக்கின்றன. குறிப்பாக 1992ஆம் ஆண்டு இனிகி புயலும் 2018ஆம் ஆண்டு ஒலிவியா புயலுமே இவ்வாறு தாக்கியுள்ளது. இந்நிலையில் பிக் ஐலண்ட் பகுதியில் நேரடியாக கரையை கடக்கும் முதல் புயலாக லாலா வரலாற்று பதிவில் இடம்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதேவேளை மவுனா லோவா மற்றும் மவுனா ஹியா ஆகிய பிரமாண்டமான எரிமலைகளின் நிலப்பரப்பில் லாலா புயல் மோதுவதால் தரைக்கு அருகிலுள்ள அதன் சுழற்சி சிதைந்து தள்ளாடக்கூடும். இந்த புயலின் மையத்தை நேரடியாக நிலத்திற்குள் தள்ளிவிடலாம் அல்லது கடற்கரைக்கு அப்பால் திருப்பி விடலாம் என்று தேசிய சூறாவளி மையம் விளக்கியுள்ளது. லாலா வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும் சூழலில் காற்றை விடவும் அதன் பெருமழையே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. பிக் ஐலண்டின் பெரும்பாலான பகுதிகளில் 1 அடி வரையில் மழை பெய்யும் என்றும், சில குறிப்பிட்ட இடங்களில் 2 அடி வரையில் மழை கொட்டி தீர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சனிக்கிழமை இரவு வரையிலான 24 மணி நேரத்தில் ஹீனஹோலு பகுதியில் ஏற்கனவே 12 அங்குலத்திற்கும் அதிகமான மழை பதிவாகியிருந்தது. ஹிலோ நகரில் பெய்து வருகின்ற ஒரு அடைமழையானது அந்த பகுதியில் ஒரு முழு மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரி மழையை விட அதிகமாக பெய்துள்ளது. செங்குத்தான மலைப்பாங்கான நிலப்பரப்புகளை கொண்ட ஹவாய் தீவுகளில் இந்த தொடர் மழையால் உயிருக்கு ஆபத்தான திடீர் வெள்ளப்பெருக்கும் பயங்கர நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று சூறாவளி மையம் எச்சரித்துள்ளது. இதேவேளை கிழக்கு நோக்கிய கடற்கரையில் உயர் அலை எச்சரிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடல் அலைகள் கிட்டத்தட்ட 8 முதல் 12 அடி வரையில் உயரக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் கடும் அரிப்பும் கடல் நீர் உள்நுழைதலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் கரைப்பகுதியில் வறண்டிருக்கின்ற நிலத்தின் மீது 1 முதல் 3 அடி வரையிலான புயல் அலையானது நீரை லாலா புயலாக தள்ளக்கூடும். இது ஆபத்தான இழுவை நீரோட்டங்களை உருவாக்கும் என்பதால் பொதுமக்கள் கடலுக்கு செல்வதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புயலின் தீவிரம் குறித்த எச்சரிக்கைகள் வெளியானதை தொடர்ந்து மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைகளிலும் எரிபொருள் நிலையங்களிலும் குவிந்துள்ளார்கள். பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சூறாவளி எதிர்கொள்வது உண்மையிலேயே பயமாக உள்ளதாக அந்த மக்கள் கூறுகின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளில் கடைகளில் மக்கள் அவசரமாக
பொருட்களை வாங்குகின்றதைமையும் கைவிளக்குகள் முழுமையாக தீர்ந்துவிட்டதாகவும் கழிப்பறை காகிதங்கள் முழுமையாக தீர்ந்துவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை ஹவாய் நிர்வாகம் தீவு முழுவதும் மணல் மூட்டைகளை விநியோகித்து வருகின்றது. நேற்று மட்டும் சுமார் 130 பேர் அவசர கால தங்குமிடங்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள். புயல் காரணமாக ஹவாய்க்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லவிருந்த 190க்கும் மேற்பட்ட விமானங்களும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்கள் தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகளிலும் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்துள்ளதாலும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாலும் வரலாறு காணாத வகையில் நூற்றுக்கணக்கான சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. சூழ்நிலைகள் அனுமதிக்கின்ற வரையில் எங்கள் சாலை பணியாளர்களை குப்பைகளை அகற்ற கடுமையாக உழைத்து வருகின்றார்கள் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சாலைகளுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிக் ஐலாண்டை தொடர்ந்து மௌ, லனாய், மொலோகாய், ஒஹு, ஹவாய் மற்றும் ஹகுலாவை ஆகிய அனைத்து தீவுகளும் தற்போது வெப்பமண்டல புயல் எச்சரிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஹொனோலுவு, மருகல் காட்சிச்சாலை போன்ற பொது இடங்கள் மூடப்பட்டு 8 பாதுகாப்பு மண்டலங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை தேசிய பாதுகாப்பு படையினரும் மீட்புப் படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அடுத்த 34 மணி நேரத்திற்கு மீட்புக் குழுவினர் அவசரகால பணிகளில் முழுவீச்சில் ஈடுபடுவார்கள் என்றும் புயல் முழுமையாக கலைந்த பின்னரே, அதாவது திங்கட்கிழமையன்றே சேத மதிப்பீட்டு பணிகள் தொடங்கும் என்றும் அந்த நாட்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இந்தோனேஷியாவின் கிழக்கு நூசா தெங்காரா மாகாணத்தில் உள்ள புளோரஸ் தீவு பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கமானது பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரையில் 52 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளதாகவும் நாட்டின் துணை சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. என்டே நகருக்கு வடமேற்கு 68 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அதிர்வுகளும் ஏற்பட்டிருக்கின்றன. தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையின் தகவல்களின்படி 1300க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதில் 3/2 பங்கு வீடுகள் முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளன. மேலும் சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளை அகற்றி அதில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50,000 ரூபாய் உதவிப் பொருட்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நிலச்சரிவுகளால் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களுக்கான சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. இருப்பினும் மின்வெட்டு அல்லது தகவல் தொடர்பு முடக்கம் ஆகியவை மீட்புப் பணிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளன. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்களிலேயே வடக்கு சுமாத்ரா பகுதியை ரிக்டர் அளவில் 6.9 கொண்ட மற்றொரு நிலநடுக்கம் உலுக்கியது. அதைத் தொடர்ந்து மினஹாசா தீபகற்பத்திற்கு அப்பால் 5.7 ரிக்டர் அளவில் 3வது நிலநடுக்கம் பதிவாகியமை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட கடல் அலைகளின் சீற்றம் காரணமாக சிக்கா மற்றும் மௌமேரா போன்ற கடலோர பகுதிகள் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் தப்பியோடிய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. நாகேஹியா மாவட்டத்திலிருந்து சுமார் 2000 மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு வலயம் பகுதியில் இந்தோனேஷியா அமைந்திருக்கின்ற பின்னணியில் உலகிலேயே நில அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் அடிக்கடி நிகழ்கின்ற முதன்மை மண்டலமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து காட்டுத்தீயால் உருவாகும் மிகவும் ஆபத்தான பைரோ குமுலோனிம்பஸ் புயல் மேகங்களை ஆய்வு செய்வதற்காக பனிப்போர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புகழ்பெற்ற ஜூ-2 உலா விமானத்தில் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பான ER-2 ஜெட் விமானத்தை நாசா களமிறக்கியுள்ளது. பூமியின் மிக குறைவாக புரிந்து கொள்ளப்பட்ட வானிலை நிகழ்வுகள் ஒன்றாக இந்த தீ மேகங்களை ஆய்வு செய்ய நாசா இன்ஸ்பிரைட் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. காட்டுத்தீயின் தீவிர வெப்பத்தால் உருவாகின்ற பிரமாண்டமான இடி புயல்களே பைரோ குமுலோனிம்பஸ் என்று அழைக்கப்படுகின்றன. காட்டுத்தீயிலிருந்து எழுகின்ற அதிகப்படியான புகை இடி மேகங்களுக்குள் மேல் நோக்கி தள்ளப்பட்டு புகைப்போக்கி போல வளிமண்டலத்திற்குள் செயல்படுகின்றது. இந்த புயல் மின்னல், பலத்த புயல் காற்று மற்றும் தீச்சூறாவளிகள் உருவாக்கி தீயை மேலும் பரவச் செய்து தன்னைத்தானே வளர்த்துக் கொள்கின்றது. சமீபத்திய ஆய்வுகள் இந்த சக்தி வாய்ந்த புகைத்தூண்கள் வளிமண்டலத்தின் மேலடுக்கான ஸ்டார்டோஸ்பியர்ஸ் வரை சென்று ஜெட் ஸ்ட்ரீம் காற்றினால் மிக வேகமாக பரவுகின்றன என்பது கண்டறியப்பட்டது. நாசாவின் ER-2 ஜெட் விமானம் இராணுவ பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பதிலாக அதிநவீன அறிவியல் கருவிகளையும் கொண்டு இயங்கும் ஒரு பறக்கும் ஆய்வகமாக மாற்றப்பட்டுள்ளது. சுமார் 65,000 அடி உயரத்தில் பறந்து காட்டுத்தீ பகுதிக்கு மேலே வட்டமிட்டு ஆய்வு செய்யும். புகையின் அளவு, அதன் உயரம், காற்று இயக்கம் மற்றும் மேகங்களுக்குள் இருக்கின்ற மின்புலம் ஆகியவற்றை கண்காணிக்கும் சிறப்பு ரேடார்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ER-2 விமானம் புயலுக்கு மேலே பறந்து ஆய்வு செய்யும் போது நாசாவின் மற்றொரு ஹல்ப்ஸ்ட்ரீம் 5 ஜெட் விமானம் நேரடியாக மேகங்களுக்குள் சென்று தரவுகளை சேகரித்து தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.